ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃபன் ரெசிபி. என்னங்க டிஃபன் ரெசிபின்னா நார்மலாக செய்கிற தோசை சட்னி தானே? ஆமாங்க, எங்கள் அம்மாவும் அதான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் எங்கள் அம்மா தான் பேசுவாங்க. பாய் பாய், நான் விளையாட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்ன மறுபடியும் வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு பேசுனது பாப்பா தான் பேசுனாங்க. அவங்க ரொம்ப நாளாக பேசணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் பேச வச்சேன். பாப்பா பேசுனது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஹார்ட் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஆமாங்க, இது நார்மலான டிஃபன் ரெசிபி தான். பாப்பா சொன்ன மாதிரி என் ஸ்டைலில் எப்படி பண்ணியிருக்கேன்னு தான் காமிச்சிருக்கேன். இந்த கிரைண்டர் நான் வாங்கும் போது இது கூட தேங்காய் திருவுறது, அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது எல்லாமே இது கூட கொடுத்துருந்தாங்க. அதனால் தேங்காய் திருவுறதுலாம் ஈஸி தான். நம்ம இதிலே வச்சு தேங்காய் திருவிட்டு அப்படியே குழவியை போட்டு நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது கல்லில், அதாவது கிரைண்டரில் அந்த கருங்கல்லில் அரைக்கிறதால சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும், ரொம்ப மாவு மாதிரி ஆயிடாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் காரத்துக்கு ஏற்ப மிளகா பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஞ்சி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு இதை பாருங்கள், தேங்காய் மஞ்சிருச்சு. அம்மினா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் அம்மியும் சூடாகாமல் இருக்கும். அதுக்கு தான் அம்மி. கிரைண்டர்னால் கொஞ்சம் சூடாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஓட விடாமல் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பொட்டுக்கல்லாம் போட்டு சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். இதை தாளித்து கொட்டிட வேண்டியதான். நீங்கள் உங்கள் வீட்டில் சட்னி எப்படி அரைப்பீங்க, என்னென்ன போடுவீங்கன்றதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்கள் வீட்டில் எத்தனை தோசை சுட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக அதில் முட்டை தோசை இருக்கணும். 3 பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் தோசைனாலே எக் தோசை கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் டிஃபன் பண்ணுவேன். நீங்களும் இந்த ஸ்டைலில் தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள். அம்மி இல்லை, அம்மியில் அரைக்க டைம் இல்லை, அம்மியில் அரைக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி சாப்பிட்லாம். இதுவும் நல்லது தான், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் இன்னும் இஞ்சி சேர்க்கலை. சிலவங்க முந்திரி பயிர் சேர்ப்பாங்க, ஒயிட் சுகர் ரவ்வோன்னு போடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் பொன்னான கரங்களால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.